இட்லி நல்லா இருக்காங்க. நல்லா இருக்குமா. லில்லி சாப்பிட்டு போனாலா ஸ்கூலுக்கு? ஆமாங்க, ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்டான். சரிம்மா லட்சுமி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்க. வள்ளிக்கா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அடி மஞ்சு, உட்காரு. இப்போதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ நான் சரியாக தான் வந்துட்டேனா? ஆமாடி, நானும் பொழுது போகலேன்னு நினச்சிட்டு இருந்தேன். உட்காரு. சரிக்கா. அக்கா, திருக்கார்த்திகை வரப்போகுதுல்ல, விளக்கெல்லாம் வாங்கணும்ல. ஆமாடி, நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்போ போய் வாங்குறது? நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துருவோமா? இன்னொரு 4 நாள் இருக்குல்லடி, 2 நாள் கழிச்சு போவோம். அப்போ தான் புது புது மாடலில் விளக்கெல்லாம் வந்திருக்கும். இப்போ போனால் பழைய விளக்கு தான் வச்சுருப்பாங்க. ஆமாக்கா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, அப்போ நம்ம ஒரு 2 நாள் கழிச்சே போவோம். சரிடி. நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? ஆமாக்கா, போயிட்டாங்க. நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்து சீக்கிரமாக தூங்கிட்டாங்கல்ல, அதான் காலையில் எந்திரிச்சு கிளம்பி போயிடுச்சுங்க. நம்ம மட்டும் லேட்டாக வந்திருந்தோம். இன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்குங்க. ஆமாடி ஆமாடி. சரிடி, நான் போய் உனக்கு ஒரு கிளாஸ் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் வேணாங்க்கா, நானே இப்போ தான் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன். உன் மாமியார் எங்கள் ஆளையை காணும். அவங்களுக்கு என்னடி நேரம் போகலன்னு அப்படியே வாக்கிங் போயிருக்காங்க. சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். என்னடி இப்போ தான் வந்து அதுக்குள்ளே கிளம்புறேன்ற? இல்லைக்கா, விளக்கு வாங்க போகலான்னு நினச்சிட்டு வந்தேன். நீ தான் 2 நாள் கழிச்சு போகலான்னு சொல்லிட்டில்ல. சரி, அப்படியே வீட்டில் கொஞ்சம் துணியெலாம் இருக்குது, மடிக்கணும். இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து அதை செய்ய முடியாது. அவங்க வர்றதுக்குள்ளே மடித்து வச்சுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும்க்கா. போயிட்டு வரேன். சரிடி சரிடி. இல்லை சுபின்னு, இன்னைக்கு சாயங்காலம் டியூஷனுக்கு வருவியா? போகலன்னா எங்கள் அம்மா என்ன சும்மாவா விடுவாங்க? சரில, அப்போ டியூஷனில் பார்ப்போம். எல்லாருக்கும் எக்ஸாமுக்கு டைம் டேபிள் வந்துருச்சாம்மா? வந்துருச்சு மிஸ். இன்னும் 2 நாளில் எக்ஸாம் ஆரம்பிக்குது. எல்லோரும் எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிக்கணும். இந்த டே எக்ஸாமில் எல்லோரும் நிறைய மார்க் வாங்கணும். புரியுதாம்மா? ஓகே மிஸ். எக்ஸாமுக்கு போர்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடுத்து வைங்கம்மா. எடுத்து வச்சு ஒவ்வொரு லெசனாக படிச்சுட்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். நான் கொஸ்டின் கேட்பேன். புரிஞ்சுதா? ஓகே மிஸ். இல்லை சுபினி, டியூஷன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போங்களே வெளியேன்னு. இல்லை மிஸ்ஸு பார்த்துட்ருக்காங்களே, அமைதியாக படி. அங்கே யார் பேசிக்கிட்டு இருக்கிறது? சுபின், ராஜு 2 பேரும் ஒழுங்காக படிங்க. மிஸ், நான் படிச்சுட்டு தான் மிஸ் இருக்கேன். சரிம்மா, இதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிட்டா? எஸ் மிஸ். பாரதியார் பிறந்த ஊர் எது? பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் என்னும் கிராமத்தில் பிறந்தார். வ.உ. சிதம்பரனாருக்கு மக்களால் வைக்கப்பட்ட பெயர் என்ன? வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு மக்களால் வைக்கப்பட்ட பெயர் கப்பலோட்டிய தமிழன். ஓகேம்மா, நீ நெக்ஸ்ட் லெசன் உட்காந்து படி. அடுத்தது யார் படிச்சிருக்கீங்க? வாங்க. சுபின், ராஜு படிக்கிறீங்களா இல்லையா? சும்மா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மிஸ், நான் படிச்சுட்டு தான் மிஸ் இருக்கேன்.